வெல்கம் பேக் டு கணிதக்ஷு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் ஈரல் தாங்க நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் ஈரல ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா கட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குன்றதால நான் கட் பண்றதுக்காக 2 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போட்டுறலாம். கடுகு நல்லா பொரியட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஆனியன சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு ஒரு பெரிய வெங்காயமா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு 10, 15 சின்ன வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். பாத்தீங்கன்னா, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டா. அதுக்காக நான் சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமா கருவேப்பில போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. சிம்ல வச்சுக்கோங்க. இது வதங்குறதுக்காக கொஞ்சமா வேணும்னா நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா, இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுறதுக்காக நான் கொஞ்சமா சால்ட் போட்டுருக்கேன். நல்லா வதங்கிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். சின்ன தக்காளி ஆட் பண்ணிட்டு, நம்ம நெறைய தக்காளி ஆட் பண்ணணும்னு இதுக்கு அவசியம் இல்ல. அதனால ஒரு சின்ன தக்காளி மட்டும் நான் சேர்த்திருக்கேன். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அதனால கலர் நல்லா சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுறலாம். எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வெங்காய தக்காளிய வதக்கிரணும். இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லீங்களா? ஈரல எடுத்து நம்ம இதனோட ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஈரல இதனோட போட்டுக்கிறேன். இத நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம், தக்காளியோட நல்லா கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இது நல்லா வதங்கட்டும். இது வதங்குனதுக்கு அப்புறமா, நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாத்தூள் நான் இன்னைக்கு சேர்த்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்க காரத்துக்கு சேத்தா மாதிரி, நீங்க பார்த்து உங்களுக்கு ஏத்த காரத்துக்கு ஏத்தா மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்திருக்கேன். இதனோட போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த ஆயிலோடவே இந்த மிளகாத்தூள் ஸ்மெல் எல்லாம் போயிடும். இப்ப நம்ம தண்ணிய ஊத்திக்கலாம். நான் ஈரல் வேக வச்ச தண்ணியே ஊத்திட்டேன். கொஞ்சமா தண்ணி இருந்தாலே ஈரல் போதுங்க. சீக்கிரமாவே வெந்துரும். அதுக்காக நான் ஈரலோட தண்ணிய வேக வச்ச தண்ணியே ஊத்தியாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா, இத நம்ம மூடி போட்டு விட்டுறலாம். இது கொஞ்சமா கொதி வரும்போது நம்ம மிளகுத்தூள சேர்த்துடலாம். மிளகுத்தூள் சேர்த்தா தாங்க ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால நம்ம மிளகுத்தூள் மட்டும் தான் இப்ப போடப் போறோம். இங்க பாத்தீங்கன்னா, உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். சால்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு மிளகுத்தூள சேர்த்துடலாம் நம்ம. நான் 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு இன்னைக்கு மிளகுத்தூள் சேர்த்திருக்கேன். மிளகுத்தூள் சேர்த்த உடனேமே ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். இதே மாதிரியே செஞ்சு பாருங்க. தொக்கோட வேணும்னாலும் தொக்காவே நம்ம இத இறக்கிடலாம். உங்களுக்கு ட்ரையா வேணும்னா ட்ரையா செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.